உங்கள் குழந்தைங்க நீங்கள் எதாவது சொல்லும்போது கோவப்பட்டு இரிட்டேட் ஆகுறாங்களா? இதை செய்யுங்க, இப்படி செய்யுங்க, அப்படி செய்யுங்கன்னு எதாவது சொல்லும்போது உங்கள் மேலே எரிஞ்சு விழுறாங்களா? கோவப்படுறாங்களா? அது ஏன் நீங்கள் எப்பயாவது யோசிச்சிருக்கீங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லுவீங்க, நாங்கள் குழந்தைக்கு வந்து நல்ல விஷயம் தான் சொல்கிறோம். இந்த விஷயத்த இப்படி பண்ணு, அந்த விஷயத்த அப்படி பண்ணு, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல விஷயம் தானே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் ஒரு விஷயங்க, ஆனால் நம்ம குழந்தைங்க அப்படி சொன்னாலும் செய்ய மாட்டேங்கிறாங்களே, கோவப்படுறாங்க, எரிஞ்சு விழுறாங்க. அது ஏன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு தன்மை இருக்குங்க. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் கேட்கும்போது என்ன செய்வோம்னா, ஏன் செய்யணும்? எதுக்கு செய்யணும்? எப்படி செய்யணும்? ஒரு கேள்வி கேட்போம். ஏன்னா, நம்ம நாள்பட நாள்பட வளர வளர என்ன ஆச்சுன்னா, நம்மளோட மெக்கானிக்கல் லைஃப்பில் நம்மளால அந்த கேள்வி சில இடத்துல கேட்க முடிய மாட்டேங்குது. குழந்தைங்க ரொம்ப தெளிவானவங்க. அவங்க வந்து ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, அவங்க உடனே ஒரு கேள்வி கேட்பாங்க. ஏன் செய்யணும்? எதுக்கு செய்யணும்? எப்படி செய்யணும்? அப்படின்னு சொல்லி உங்க மேல அந்த கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு வரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? நீ ஏன் கேள்வி கேட்குற? கேள்வி கேட்கக்கூடாது. நான் சொல்றத செய், அப்படியே செய். எனக்கு தெரியும் நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு, நீ செய் அப்படின்னு சொல்லி நம்ம உடனே வந்து குழந்தைக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து செய்ய சொல்றோம். அது என்ன ஆகுதுன்னா, குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கடுப்பாவும், ஒரு இரிட்டேட்டாவும் ஆகுது. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேங்க. எங்க பாட்டி ஒருத்தங்க வந்து 92 வயசு வரைக்கும் அவங்க நல்லா ஹெல்த்தியா நல்லா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, காலையில 4:30க்கு எந்திரிச்சுப்பாங்க. ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு குளிச்சுட்டுலாம் வந்துட்டு சாமி கும்பிடுவாங்க. சாமி கும்பிட்ட உடனே வந்து ஹாட் வாட்டர் குடிப்பாங்க. ஹாட் வாட்டர் குடுத்த உடனே இந்த சூரிய நமஸ்காரம் சூரியன்கிட்ட போய் வந்து சாமிலாம் கும்பிடுவாங்க. அவங்க ரொட்டீனா சில விஷயம் அப்படியே செஞ்சுட்டு இருப்பாங்க. நாங்களே கேட்போம், "ஏன் பாட்டி உங்களுக்கு தான் வயசாயிடுச்சு, நல்லா நீங்கள் நல்லா தூங்குங்க. தூங்கி ரெஸ்ட் பண்ணி ஒரு 8 மணிக்கு எழுந்திரிச்சுக்கோங்க. ஏன் காலையில எழுந்திரிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி அவங்க ஹெல்த்துக்காக அவங்க சொன்னா கூட என்ன செய்வாங்கன்னா, "இல்ல இல்ல காலையில 4:30க்கு எழுந்திரிச்சுக்கணும். எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா காலையில 4:30க்கு எழுந்திரிச்சா தான் வந்து நம்ம சாமி கும்பிடும்போது நமக்கு கேட்டதெல்லாம் வந்து கிடைக்கும். அவங்களுக்கு வந்து அப்பயே சொல்லியிருக்காங்க. அந்த அந்த டைம்ல வந்து ஒரு நல்ல எனர்ஜி ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த நேரத்தில நம்ம சாமி கும்பிடும்போது நம்ம கேட்டதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அப்படின்ற மாரி அந்த விஷயத்த அவங்களுக்கு புரிய வச்சிருக்காங்க. இன்னொன்னு சுடு தண்ணி குடிக்கும்போது, அவங்க அந்த உணவு குழாய் இருக்கு இல்லையா? இது நம்ம நெறைய வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஹாட் வாட்டர் குடிக்கும்போது நமக்குள்ள அந்த கிளென்சிங் வரும். ஸோ அந்த உணவு குழாய்லாம் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியா இருக்கும், நம்ம டைஜஷன் கரெக்ட்டா இருக்கும்ன்ற அந்த விஷயத்த வந்து எங்க பாட்டி சொல்லியிருக்காங்க அப்படின்னுவாங்க. அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ நம்மளே வந்து கேலியா சிரிக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, "இல்ல நான் வந்து சூரியனுக்கு வந்து நன்றி சொல்றேன், தேங்க்ஸ் சொல்றேன்." ஒரு 10 நிமிஷம் அங்க இருந்து சொல்லுவாங்க. ஏன்னா 10 நிமிஷம் இருந்தா அந்த சூரிய ஒளி உடம்புல பட்டா வந்து உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் செய்யும்போதெல்லாம் நாங்க கேட்கும்போது அவங்களுக்கு வந்து தெளிவா பதில் சொல்லுவாங்க. அப்ப நாங்க கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, "இல்ல அப்பலாம் வந்து எங்க அம்மா சொல்லுவாங்க, எங்க பாட்டி சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அதனால நாங்க இந்த விஷயம்லாம் பண்றேன்." அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் செய்யணும்னா, ஏன் செய்றோம்? எதுக்கு செய்றோம்? எப்படி செய்றோன்ற விளக்கத்த வந்து குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி குடுத்து வளர்த்தாங்க. பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் அவங்களால 92 வயசு வரைக்கும் கடைப்பிடிக்க முடிஞ்சது. இப்ப நம்ம ஏதாவது ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றதா இருந்தா, "நீ உடனே செய். இத அப்படி பண்ணு, இத அப்படி பண்ணு, இத செய்யாத." அத செய்யணும்போது குழந்தைங்க வந்து ஒரு மாரி கன்ஃப்யூஷன் ஆயிடுறாங்க. அவங்களுக்கு வந்து புரியல. ஏன் செய்றோம்? எதுக்கு செய்றோம்? எப்படி செய்றோன்ற விஷயம் புரியாதனால தான் அவங்க இரிட்டேட் ஆகி கோவப்பட்டு, எப்ப பார்த்தாலும் அம்மா வந்து திட்டிட்டே இருக்காங்க. இல்ல எப்ப பார்த்தாலும் வந்து வீட்ல இருக்கவங்க எல்லாம் என்ன திட்டிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஒரு மாரி வந்து இரிட்டேட் ஆகுறாங்க. ஸோ இனிமேட்டு நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஏதாவது ஒரு விஷயம் கேட்டாங்கன்னா, அந்த விஷயத்த ஏன் செய்யணும்? எதுக்கு செய்யணும்? எப்படி செய்யணும்? அப்படின்னு நீங்க ஒரு ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க வந்து அதுக்கப்புறம் அந்த விஷயம் திரும்ப ரிப்பீட்டடா சொல்ல வேண்டாம். அந்த விஷயம் திரும்ப திரும்ப செய்ன்னு சொல்ல வேண்டாம். தானாவே வந்து குழந்தைங்க செஞ்சுருவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் விட்டு வந்தோனே வந்து பேக்க கழட்டி வை அப்படின்னு சொல்லுவோம். ஷூ எங்க போடு? சாக்ஸ் எங்க வையி? உன் லஞ்ச் பாக்ஸ் கொண்டு போய் சிங்க்ல போடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது, உடனே வந்து டமால் டிமில் பசங்க தூக்கி போட்டு செஞ்சுட்டு ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. உடனே கோவப்பட்டு நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இரிட்டேஷன் ஆகி கோவப்பட்டு அப்படியே ஓடி போயிடுவாங்க பசங்க. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா, நெறைய பேரண்ட்ஸ் நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. நான் வந்து இத ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன். பட் இது எல்லா விஷயத்துக்குமே பொருந்துன்றதுக்காக தான் இப்ப நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ரிமைண்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப ஸ்கூல் பேக் எடுத்துட்டு வராங்கன்னா, நீ இந்த இடத்துல ப்ராப்பரா வைக்கணும். இதுதான் உன் பிளேஸு. அது வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். அதுக்கு நம்ம மரியாதை குடுக்கணும். அப்பதான் நமக்கு படிப்பு நல்லா வரும். இன்னொன்னு உன் திங்ஸ்லாம் வந்து சேஃபா இருக்கும். ஸோ நீ பத்திரமா வைக்கணும். ஸோ அதெல்லாம் கரெக்ட்டா ப்ராப்பரா இருக்கும். ஸோ இந்த இடத்துல நீ வைக்கணும் அப்படின்ற வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் சொன்னா, நாளைக்கு பேக் கொண்டாந்து அங்க வைன்னு சொல்லவே வேண்டாங்க. அவங்களே கரெக்ட்டா வச்சுருவாங்க. இன்னொன்னு சாக்ஸ் வந்து சாக்ஸ் இங்க தான் வைக்கணும். நீ வெளிய போயிட்டு வர சாக்ஸ்ல வந்து ஒரு மாரி ஒரு ஸ்மெல் இருக்கும். நீ டே ஃபுல்லா சாக்ஸ் வியர் பண்ணியிருக்க. ஸோ ஸ்வெட்டிங் ஸ்மெல் இருக்கும். இப்போ ஷூனா பார்த்தீங்கன்னா, டே ஃபுல்லா போட்டிருக்க. நீ வெளியில பல இடத்துக்கு போயிட்டு வந்திருக்க. ஸோ அத வந்து நீ வாஷ் பண்ற இடத்துல அந்த வாஷ் பண்ற பேக்ல போட்டுறணும். ஷூவ வந்து இங்க தான் வைக்கணும். லஞ்ச் பாக்ஸ் டே ஃபுல்லா அதுல இருந்துச்சுன்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிடும்.
சரி நீ வந்த உடனே வந்து அதை சிங்கில் வாஷ் பண்ண போட்டுடணும். அப்போ தான் அதில் வந்து சில பாக்டீரியாஸ் வைரஸ்லாம் இருக்காது, நம்ம கண்ணுக்கு தெரியாது, பட் அதெல்லாம் ஃபார்ம் ஆகும், அது டிஃபன் பாக்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற விஷயத்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஏன் செய்யணும், எதுக்கு செய்யணும், எப்படி செய்யணுன்ற விஷயத்த கிளாரிட்டியாக பசங்க சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் ஒரு விஷயத்த ஒரு வாட்டி சொன்னாலே போதுங்க, பசங்க புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தோணும், நான் நல்ல விஷயம் சில விஷயம் சொல்கிறேன், அப்போ கூட வந்து என் பசங்க வந்து இப்படி தான் என்னை வந்து இரிட்டேட் பண்ணுறாங்க, கோவப்படுற மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அந்த நல்ல விஷயத்த கூட நம்ம எப்படி சொல்லணும்னு இருக்குங்க. எல்லாத்துக்குமே ஒரு சின்ன விஷயந்தான் இருக்குது, நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கணுன்றத. ஸோ இந்த விஷயத்த வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.